Hello guys, நான் உங்கள் ராஜா பேரன். follow my Instagram ID ராஜா பேரன். subscribe my channel, support my channel, click the bell button. விரதம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, விரதம் இருக்காங்க இல்ல தவம் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கல, அதனால அவன் சாப்பிடாம இருக்கிறான் அப்படிங்கிறது உண்மையான விரதமா? இல்ல சாப்பிடறதுக்கு எல்லாமே இருக்குது, முன்னாடியே இருக்குது, ஆனா சாப்பிடாம தன்னை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க, அது விரதம் ஒண்ணு. அது மாதிரி இது ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னா, இப்ப புத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் சன்னியாசிகளாக இருக்காங்க, சன்னியாசிகளாகி பெரிய பெரிய மடங்களை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமா கோடியான சம்பாத்தியத்தையும் நிலங்களையும் உருவாக்கியிருக்காங்க. சன்னியாசி என்னத்துக்கு அதுன்னு கேட்டால் நமக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு புத்தர் ஒரு மிகப்பெரிய ராஜா, அரண்மனை சுகபோகங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சை போடுன்னு பிச்சை கேட்டு வாங்கி தன்னுடைய வாழ்நாள கழிச்சார். ஓகே, அன்பே கடவுள் அப்படிங்கிற தத்துவத்தின் மூலம் இந்த உலகத்துக்கு இந்த உடல்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, எதுக்கு போட்டு அப்படி, அதாவது இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவருக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தாரு. இன்னைக்கு இருக்கிற சன்னியாசிகள் அப்படி இருக்காங்கன்னா கேட்டா கிடையாது. எதுவுமே இல்லாம மக்களை ஏமாத்திட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, விட்டுரும். இதே போலதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மனிதனை பத்தி நம்ம எல்லாரும் பேச மறந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் இன்னைக்கு இதை பேச போறோம். அதுக்குதான் முதல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தோம். ஆக்சுவலா அந்த மனிதர் யார் அப்படின்னா, முதல்ல அம்பேத்கரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம அம்பேத்கரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஜாதிய ஒழிப்புக்கு முக்கியமா என்னைய பொறுத்தவரை இன்னைக்கு அவரை ஒரு ஜாதிய தலைவராகவே ஆக்கிட்டாங்க. அது வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனா அவர் ஒரு ஜாதிக்குன்னு மட்டுமே இல்லை, தாழ்த்தப்பட்ட ஜாதிக்குன்னு மட்டும் இருந்தாரான்னு கேட்டால் கிடையாது. அவர் எல்லா மக்களையும் ஒன்னா பார்க்கணும்னு தான் சொன்னாரு. ஆனா அது கொஞ்சம் இன்னைக்கு மாறி போச்சு. சரி, அவரை நாம ஜாதிய வேற்றுமைகளுக்காக, ஜாதிய கொடுமைகளுக்காக, சமூகத்தில் சமத்துவத்துக்காக போராடின ஒரு மனிதரா நம்ம அவரை பார்க்கிறோம். அவரு தான் அதுக்காக போராடின மெயின் மனிதர் அப்படிங்கிற மாதிரி அவரை இன்னைக்கு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்க பிறந்தாரு? வடக்கு தேசத்துல பிறந்தாரு, நம்ம மொழி இல்ல. ஓகே, ஏன் இந்த சொல்லுவாரங்கிறத சொல்றேன். அடுத்தது பெரியாரை நம்ம கொண்டாடணும். பகுத்தறிவாதி. அவர் நிறைய சீர்திருத்தத்தை கொண்டு வரதுக்கு பாடுபட்டாரு, சமூக நீதிக்காக பாடுபட்டாரு, சமூக சமத்துவத்துக்காக பாடுபட்டாரு. ஆனா பெரியாரை பத்தி பேசும்போது அவருக்குன்னு பின்புலத்துல நிறைய நெகட்டிவிட்டிஸும் பேசப்படுது. சரி, அதை நம்ம இன்னைக்கு பேச போறது. சரி, இவங்கெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்துல கொண்டாடப்படுறாங்க. ஓகே, ஆனா உண்மையாவே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதன், அதுவும் தமிழன் அப்படிங்கிறதுக்காக அவனை நம்ம வெறுத்துட்டோமா? அவன் உண்மையான தமிழன்கிறதுக்காக அவனை வெறுத்துட்டோமான்னு எனக்கு இன்னும் ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா அப்படிதான் யோசிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம கொண்டாடுறவங்க தமிழர்களான்னு கேட்டா இல்ல. ஆனா கொண்டாட வேண்டிய ஒரு மனிதன் நம்ம கொண்டாடாம இருக்கிறது அவன் தமிழன்கிற காரணத்துக்காகவோன்னு எனக்கு தோணும். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி இகழ்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதன் இந்த சமுதாயத்துல அந்த காலகட்டத்திலேயே அவன் ஒரு உயர் ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்தாலும் எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாதுடா, எல்லா மனுஷனும் சமந்தாண்டா, நான் இவங்க கூட இருக்க மாட்டேன்டா, இவங்களை மீறி இவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, என்னெல்லாம் சாத்திர சம்பிரதாயங்கள் சொல்லுவாங்களோ, இது எல்லாத்தையும் எதிர்த்து நானே அதை செஞ்சு காட்டுவேன்டா, அடுத்தவனை நான் செய்ய சொல்ல மாட்டேன், நீ சமூக நீதியை பண்ணு, நீ எல்லாரும் சமம் நினை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நான் இருந்து காட்டுவேன். வாழ்ந்து காட்டுதல். மற்றவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்களாங்கிறது ரெண்டாவது. ஆனா முழுசா வாழ்ந்து காட்டுன ஒரு மனுஷன்யா என் தமிழ் பாரதி. பாரதி யார் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. யார் அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. பாரதிய இன்னைக்கு என் தமிழ் மண் மறந்து போனது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். பாரதிய என் தமிழ் மண் மறந்து போச்சியா, அவனுடைய பேச்சு எங்கேயுமே இல்லையா, எந்த பெரிய மேடைகள்லயும் அவன் போட்டோவே இல்லையா. அம்பேத்கர் இருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ பேரை ஜாதிய தலைவரா கொண்டாடிட்டு இருக்காங்க, யாரெல்லாமோ நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா கொண்டாடப்பட வேண்டிய உண்மையான தமிழன், வாழ்ந்து காட்டிய தமிழன், அவனை இன்னைக்கு சமூகம் மறந்து விட்டது.
சுதந்திர போராட்டத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் அவன்கிட்ட அந்த பகுத்தறிவு, இந்த பாசம், இந்த இதெல்லாம் பத்தி மற்றவங்க சொல்றாங்கல்ல, அவன்கிட்டலாம் அவங்க போய் நிக்கணும். அந்த அளவுக்கு அவனுடைய வரிகளை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் சொல்றத இப்படிங்கிறதுல வேற லெவல்ல சொல்லிட்டு போனோம். எல்லாரும் மனசுலயும் அப்படியே ஆழமா புகுத்திட்டு போனோம். வாழ்ந்து காட்டியனுங்கிற சொல்ல பாருங்களேன். ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன், அந்த காலகட்டத்துல பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். பிராமின்ஸ்னா நாங்க தான் வசதி, நாங்க யாருக்கும் இது கிடையாது, இங்க இருந்து இந்த சம்பிரதாயத்தை தான் ஃபாலோ பண்ணணும், மீசை வைக்க கூடாது அப்படின்னா, தமிழன்னா மீசை இருக்கணும், நான் வைப்பேன் மீசைய வைத்தவர். பிராமணன்னா இந்த மாதிரி தான் ட்ரெஸ், நான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நானும் பண்ணுவேன் எந்த வகையிலையும். அந்த காலத்திலேயே இவங்க எல்லாரும் ஒதுக்குற ஒரு மக்களை கூப்பிட்டு அந்த கூட்டத்துக்கு பூடலை வச்சு நீயும் வச்சுதான்டா நீ ஒன்றும். அவங்க கேட்டாங்க, ஏன் நாங்கெல்லாம் பாவமியா, நாங்கெல்லாம் பூடலாம் இது பண்ண, நீ போடியா, உயர்ந்தவன் தான் பூணூல் போட்டவன் தான் நீ நினைக்கிறியா, நான் உனக்கு போட்டு விடுறேன் பூணூல்னு போட்டு விட்டவன். எப்படி மொத்த சமுதாயத்தையும் ஒத்த மனுஷன் எதிர்த்திருக்கான் பாரு, முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டத்தை கூட்டி எதுக்கல, ஒத்த மனுஷன், நான் வாழ்ந்து காட்டுறேன், ஒத்த மனுஷனை எதிர்த்தவன். அவனுடைய கதையை படிங்க, அவருடைய கதையை படிங்க, அவரை பத்தி அதிகம் பேசுங்க. இன்னைக்குள்ள சமூக மீடியாக்கள்ல எத்தனையோ பேரு நிறைய பேசுறீங்க. பேச வேண்டிய முக்கியமான மனிதனை அவரை பேசுங்க. நீங்க இன்னைக்கு சொல்ற சமூக நீதி அவர்கிட்ட கொட்டி கிடக்குது, சமத்துவம் அவர்கிட்ட கொட்டி கிடக்குது, அன்பு கொட்டி கிடக்குது, பண்பு கொட்டி கிடக்குது. அவருடைய எழுத்துக்களை படிச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. தமிழன் ஏன் ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படாம இருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லல, மற்ற தலைவர்களை நான் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாரையும் கொண்டாடுங்க. அண்ணல் அம்பேத்கர் உன் மண்ணில் பிறந்தவர் இல்லை, இந்திய தேசத்துல பிறந்தவர் தான், ஆனா தமிழ் மண்ணில் பிறந்தவர் இல்லை. ஆனா அவரை மட்டும் எல்லாரும் கொண்டாடுறீங்க. ஏன்? அதே சமத்துவத்தை அதை விட அதிகமா செஞ்சு காட்டிய, வாழ்ந்து காட்டிய, அதுக்காக ஒத்த மனுஷனா போராடின, இன்னைக்கு எழுத்துக்கள்ல உங்க எல்லாத்தையும் பதிய வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதரை ஏன் நீங்க கொண்டாட மாட்டீங்க? அதே குலத்துல பிறந்து அதே குலத்துக்கு போராடினா மட்டும்தான் கொண்டாடுவீங்களா? அதுதான் நான் முதலே சொன்னேன். சாப்பிடுறதுக்கு இல்லாம சாப்பிடாம இருக்கிறவன் பெரியவன் இல்லை, எல்லாம் இருந்தும் சாப்பிடாம அந்த விரதம் இருக்கான், அவன் தான் உண்மையான விரதம் இருக்கிறான். அதான உண்மையான விரதம். அப்படிங்கிற பட்சத்துல இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, இது தவறுடா, இந்த மக்கள் தாழ்மைப்படுத்தப்படுறாங்க, இது தவறுடா அப்படின்னு அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் பேசல. எந்த கூட்டம் அவங்கள நாங்க தான் உயர்ந்தவர்கள், நீங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள் சொல்லிச்சா, அந்த கூட்டத்துல இருந்து ஏடா நீங்கெல்லாம் மனுஷங்கடா, நம்மளாம் மனிதர்கள், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் வெட்டினா வரக்கூடிய ரத்தம் சிகப்பு தான் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய, பேசிய, எழுதிய, வாடிய என் பாரதி, என் பாரதி, எம் பாரதி, என் தமிழ் மண்ணுக்கான பாரதி, என் தமிழ் மண்ணின், என் தமிழுக்காக உயிர் வாழ்ந்தவன், தமிழ் மண்ணுக்காக உயிர் வாழ்ந்தவன், இந்த மண்ணை சீர்திருத்தம் பாடுபட்டவர், அவரை கொண்டாடுங்க. அவரை ஏன் கொண்டாட மாட்டீங்க? இன்னைக்கு அதான் திருப்பியும் சொல்றேன், ஜாதிய வேற்றுமை பார்க்குறாங்க அப்படின்னு எத்தனையோ அமைப்புகள் பேசுதில்ல. அவங்க எல்லாரும் அம்பேத்கரை வைக்கிற அதே இடத்துல, அம்பேத்கரை வைக்காதீங்கன்னு சொல்லல, அம்பேத்கரை வைக்கிற அதே இடத்துல என் பாரதியையும் வையுங்கள் என்று உங்கள் எல்லோரிடமும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நான் இதை பேசுறதுக்கு பிறகாது அப்படியா, அப்படி பாரதி யார், பாரதி யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க, கொஞ்சம் தேடுங்க, அவரை கொஞ்சம் படிங்க, அப்பந்தான் உங்களுக்கு தெரிய வரும் பாரதி யார். ஓகே, ரொம்ப ஆதங்கமா இருக்கு, ரொம்ப ஆதங்கமா இருக்கு. ஏன்னா பாரதிங்கிறது யாருன்னா அவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிறார். ஓகே, தமிழ்னு தமிழுக்காக உயிர் கொடுத்தவர், செஞ்ச விஷயங்கள் மற்றவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க, சட்டங்கள் வகுத்திருப்பாங்க, செஞ்சு காட்டின ஒரு மனுஷன், இந்த மனுஷன் பெரிய இதுல இருந்து அதை எதிர்த்த மனுஷன். அவங்க எல்லாத்தையும் ஓட விட்டு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. யோசிச்சு பாருங்களேன். இது அவங்க அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்த மக்கள், இந்த மக்கள்ல இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சிருந்தா அவங்க பெருசா அடிமைப்படுத்திருப்பாங்க. ஆனா
தன் இதுல இருந்து ஒருத்தன் அப்படி பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசி வரைக்கும் போராடினார், கடைசி வரைக்கும் நின்றார், கடைசி வரைக்கும் செய்யற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஓகே, எல்லா மனிதர்களுடையும் ஒன்னா இருந்தாரு, எல்லா மனிதர்களுடையும் போய் சாப்பிட்டாரு. அந்த காலத்துல அது நடக்காத ஒரு விஷயம், ஆனா நடத்தி காட்டின ஒரு மாமனிதர். புரியுதா? இவர் வீட்டுல போய் சாப்பிட்டா தீட்டு முடிஞ்சு போச்சு, ஐயோ ஐயோன்னு சொன்னான். நான் சாப்பிடுவேன்டா, அவனும் மனிதன் தாண்டா, அவனையும் என் சகோதரன் தாண்டா அப்படின்னா. இந்த பாட்டு கூட நம்ம எல்லாருமே படிச்சிருப்பாங்கல்ல, சாதாரணமா மறந்து போயிட்டோம். இந்த பூனையை வச்சு ஒரு பாட்டு வருமாப்பா, என்ன பாட்டு? வெள்ளை நிலத்தில் ஒரு பூனை, வீட்டில் வளர்ந்து கண்டீர், பிள்ளைகள் பெற்றதும் பூனை, அது பேருக்கு ஒரு நிறமாகும். வெள்ளை நிறத்தில் ஒரு குட்டி, கருப்பு நிறத்தில் ஒரு குட்டி, அப்படி அந்த பாட்டு அழகா வரும். எல்லா குட்டி இருந்தாலும் என்னது அழகா வருமாடா அந்த பாட்டு. அந்த பாட்டை கொஞ்சம் இது பண்றாடே, இந்த பாட்டை கொஞ்சம் எடு, செல்ல எடு. வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை, அந்த பாட்டு கண்டிப்பா நம்ம இன்னைக்கு சொல்லி ஆகணும். நம்ம நிறைய படிக்கணும், அப்பப்போ அதை ரிவீல் பண்ணணும், அது மறந்து போயிடும். பாரதி பாடின பாட்டு. வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை, எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாழி நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ. இந்த நிறம் சிறிதென்றும் இங்கு ஏற்றமென்று கொள்ளலாமோ. வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுட வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு. அதை மட்டும் கட் வேண்டாம். சரி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ. இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்று சொல்லலாமோ. இந்த நிறம் தான் பெருசு, இந்த நிறம் தான் பெருசுன்னு ஏற்றம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இந்த பாட்டு வந்து இதுல முடிவடையில, வேற இதுல தான் பார்க்கணும். அதே மாதிரிதான் மனிதர்களும் சொல்றாரு. வண்ணங்கள் வேறுபட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. வண்ணங்கள் வேறுபடலாம், கலரா இருக்கான், அவன் வந்து கருப்பா இருக்காங்கிறதுக்காக வேற்றுமை ஆகிடுவான், மனுஷன் எல்லாம் ஒண்ணுதாய்யா அப்படின்னு அன்னைக்கே சொன்ன மனிதன். அதை எளிமையா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி என் தமிழ் மொழியில சொன்ன மாமனிதன். ஓகே, அந்த மனுஷனை தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு மறந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அம்பேத்கரை மொழிபெயர்த்து நாம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். நம் மொழியில அழகா புரியுற மாதிரி, மனசுக்குள்ள இருந்து அப்படியே ஊற்றெடுக்கிற மாதிரி ஒவ்வொரு வரிகளையும் சொன்ன என் பாரதியை ஏன் கொண்டாட மாட்டீங்க? தயவு செஞ்சு கொண்டாடுங்க. ஓகே, அதுக்காக மற்ற தலைவர்களை நான் வந்து குறை சொல்லல, எந்த இதுவும் சொல்லல, சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் கான்செப்ட், இந்த கான்செப்ட் தான் சொல்ல வரேன். அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. ஓகே, எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றெனல் காணீர். மகாகவி என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வண்ணங்கள் வேற்றுமையில மனிதர்கள் வந்து வேற்றுமை கிடையாது. எண்ணங்கள் செய்கைகள் இங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். அவங்கவுங்க செய்கையை பொறுத்து தான் எல்லாம் மாறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்ணங்கள் வேற்றுமை இல்லை, யாவருக்கும் ஒன்றென காணீர். இதே மாதிரி எத்தனையோ வரிகள் கண்ணா. நான் இன்னைக்கு வந்து டக்குன்னு இன்னைக்கு எனக்கு பாரதியை பத்தி எண்ணங்கள் வந்துச்சு. நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும், பெரியாரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, அம்பேத்கரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, நிறைய பேரை பத்தி பேசுறாங்க. ஆனா ஏன் பாரதியை பேசல அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்கு தோணுச்சு. அதனால உடனே பேசணும்னு தோணுச்சு, இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்த இந்த வாரத்திலேயே ஒரு நாள் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மனுஷன் என்னென்னலாம் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு,
அந்த ஒவ்வொரு வரிகளையும் படிக்கும்போது இந்த விஷயம் படிக்கும்போது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன்னா என்ன அழகா விளக்கமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுது இல்ல. அதே மாதிரி கொஞ்சம் வரிகளை நான் எடுத்து உங்களுக்காக கொண்டு வரேன். கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். நான் உங்கள் மீச கமலனுக்கு மீச அழகுன்னு அன்னைக்கே வச்ச மனிதன். ஓகே, பை பாய். நான் உங்கள் ராஜா பாரம்.